வணக்கம் உண்மையான உறவுகளே, உங்கள் உறவான கிளின்டன். மெயில் ஐடி எஸ்பிஓவில் சேஞ்ச் பண்ணணும். யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம்? யூஆர் நாட் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்னு ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணணும். உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் உங்களோட இமெயில் ஐடி சரியான முறையில் கொடுக்காம ராங்காக கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். உங்களோட எஸ்பிஐ மெயில் ஐடியை நீங்கள் மறந்துட்டீங்க, என்ன மெயில் ஐடி கொடுத்தேன்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா நீங்களும் சேஞ்ச் பண்ணணும். என்ன மெயில் ஐடி கொடுத்தேன்னு தெரியாமல் எஸ்பியோட ஐடி ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் அதை கொடுக்கும்போது யுவர் நாட் எஸ்பிஐ ஃபேமிலி மெம்பர்னு வராமல் க்ரீன் கலரில் உங்களுக்கு மெயில் ஐடியில் உங்களோட பாஸ்வேர்ட் ரீசெட் ஆகிறதுக்கு லிங்க் சென்ட் பண்ணியாச்சுன்னு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எரர் வர்றதுக்கு ஒரே காரணம் தான், உங்ககிட்ட 2 ஐடி 3 ஐடின்னு இருக்கும். வேறு ஒரு எஸ்பிஐ ஐடி கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னொரு எஸ்பிஐ ஐடியோட ஃபார்காட் பாஸ்வேர்டுக்கு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. ஸோ உங்களோட இமெயில் ஐடி மறந்துருப்பீங்க. அந்த ஒரு காரணம் தான். இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன், உங்களோட மெயில் ஐடி சரியான முறையில் மெயில் பண்ணணும். உங்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன? இது மட்டும்தான். இதுக்கு தேவையானது உங்களுடைய சரியான மெயில் ஐடி, உங்கள் பேன் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு, இந்த 3 தான் வேணும். ஜென்ரலாக இருக்கிற அதர் டீட்டெயில்ஸ் இதை வச்சு தான் உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் மெயில் பண்ணி 5 நாளைக்குள்ளே அதை சரி பண்ணலாம். ஐடி டிரான்ஸ்ஃபருங்கிறது இன்னொரு நபர்கிட்டேருந்து இன்னொரு நபர் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கும் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான தருணம் இது கிடையாது, உங்களுக்கான நேரம் இது கிடையாது. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வேறு ஒரு இஷ்யூ, ப்ரொஃபைல் நேமில் நிக் நேம் வேறு ஏதோ ஒரு நேம் வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி நேம்லாம் வச்சுருக்கவங்கலாம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கும் வேறு ஒரு சொல்யூஷன் இருக்கலாம். இந்த ஃபார்மெட்டில் நாம் எப்படி மெயில் பண்ணுறதுங்கிறத தெளிவாக நான் சொல்கிறேன், முழுமையாக கவனிங்க. முதல்ல sbotvm@gmail.com இதை டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் யாருக்காவது சென்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்களோட மெயில் ஐடி எதுவோ அந்த மெயில் ஐடியை வாட்ஸ்அப்பில் யாருக்காவது சென்ட் பண்ணுங்கள். 2 மெயில் ஐடியும் சென்ட் பண்ணியாச்சு. 2 மெயிலையும் சென்ட் பண்ண பிறகு உங்களுடைய மெயில் ஐடிக்கு அவங்கள ஒரு மெயில் பண்ண சொல்லுங்கள். ஹாய்ன்னு சொல்லி மெயில் பண்ண சொல்லுங்கள். மெயில் பண்ணிவிட்டு சென்ட் பண்ண சொல்லிடுங்க. இந்த மெயில் உங்களுக்கு வந்திருக்கான்னு ரிசீவ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த மெயில் ஐடிக்கு உள்ள பாஸ்வேர்ட் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அப்படி தெரியலைன்னா வேறு ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடியும் மெயில் ஐடி பாஸ்வேர்டும் எதுலையாவது எழுதி வச்சுக்கோங்க, மறக்காமல் இருக்க. இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு sbotvm@gmail.comக்கு டச் பண்ணி உள்ளே வந்துடுங்க. டைரெக்டாக உங்களுக்கு மேலே உங்களுடைய மெயில் ஐடி ஷோ ஆகிரும், கீழே உங்களுடைய எஸ்பிஓ அட்மின் டீம்னா ஷோ ஆகும். சரியான மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா சப்ஜெக்ட் இதுதான். நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் சொன்ன மாதிரி நாம் சேம் மெத்தடில் செய்யணும். அது எப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். முதல்ல பேன் கார்டும் ஆதார் கார்டும் கரெக்டாக கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கிய குறிப்பு, ப்ரொஃபைல் நேம் பேன் கார்டும் இருக்கணும், ஆதார் கார்டும் இருக்கணும். இந்த குறிப்பை மறக்காதீங்க, உங்களுக்கு ரீப்ளே வராது. மாதிரியே சுலபமாக நாம் பண்ணணும்னா முதல் காரியம் காப்பி பேஸ்ட் மட்டும்தான். நேரடியாக எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட் குரூப்புக்குள்ளே வாங்க, இதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். காப்பி பண்ணியாச்சு. இப்போ கீழே காம்போஸ் மெயில் இருக்கும், இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண பிறகு யுவர் ஸ்டாஃப் ஐடி வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடி இந்த ஒன்று காமிக்கும். இதை என்ன பண்ணுங்கள், இதை காப்பி பண்ணுங்கள். இந்த வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடி இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண பிறகு சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு முன்னாடி உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி SBI VDP 55 என்ன ஸ்டாஃப் ஐடியோ அதை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ண பிறகு இந்த சப்ஜெக்ட் இதெல்லாமே டெலீட் பண்ணிடுங்க. மெசேஜில் இருந்து எல்லாமே நீங்கள் டெலீட் பண்ணிடணும். ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, டெலீட் பண்ணியாச்சு. இப்போ கீழே இந்த இதில் இருந்து நோட் வரைக்கும் டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, இவ்வளவு தான். ஸ்டாஃப் ஐடி ஃபுல்லாக போடுங்க, நான் ஷார்ட்டாக போட்டிருக்கேன்.
நேம், உங்கள் நேம் என்னவோ அதை கொடுங்க. ஸ்டாஃப் ஐடி, எஸ்பிஓ விடிபி உங்களுடைய என்ன ஸ்டாஃப் ஐடியோ அதை கொடுங்க. ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, ரெஜிஸ்டர் மெயில் ஐடியில் உங்களுடைய எஸ்பிஐ ஐடி ஓப்பன் ஆகுதுன்னா ப்ரொஃபைலில் போய் என்ன மெயில் ஐடி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த மெயில் ஐடியை எடுத்து இதில் டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதில் டைப் பண்ணிட்டு @gmail.com. நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி உங்களுக்கு தெரியலைன்னா ஐ டோன்ட் நோ அது மட்டும் கொடுத்து நியூ மெயில் ஐடி. இப்போது நீங்கள் என்ன மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்கீங்க அந்த மெயில் ஐடியை இதில் டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் டைப் பண்ணிடலாம். இப்போது நான் hi@gmail.com. ஓகே, மெயில் பண்ணியாச்சு. இது ரீசன், நீங்கள் என்ன காரணத்தினால அதை தவற விட்டீங்க, உங்களுடைய மெயில் ஐடி என்ன காரணத்தினால தவறாகுச்சு, உங்களுடைய காரணம் என்னவோ அந்த காரணத்தை நீங்கள் தங்கிலீஷில் கொடுங்க, இல்லை இங்கிலீஷில் கொடுங்க. ஃப்ளூயண்ட்டாக தமிழில் கொடுத்தீங்கன்னா அது வேண்டாம், கொடுக்கலாம் தான், ஆனால் சில மெசேஜஸ் எரர் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால தங்கிலீஷில் கொடுங்க. ஓகே, காரணங்கள் கொடுத்த பிறகு பை மிஸ்டேக், ரீசன் சும்மா டெமோவுக்கு தான் நான் இப்படி கொடுக்குறேன். கொடுத்த பிறகு மேலே சின்ன கிளிப்பு மாதிரி ஒன்று இருக்கும், இதை டச் பண்ணுங்கள். அட்டாச் ஃபைல் கேட்கும், அதையும் டச் பண்ணுங்கள். ஆல்பம்ஸ் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். உங்கள் பேன் கார்டு எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. மறுபடியும் இதை டச் பண்ணி அட்டாச் ஃபைலை டச் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு ஷோ ஆகும், இதையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு பேன் கார்டு ஆதார் கார்டு ரெண்டுமே வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டாஃப் ஐடியில் என்ன பெயர் இருக்கோ அந்த பெயரில் தான் இரண்டுமே இருக்கணும். இது எல்லாம் கன்ஃபார்மாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த முக்கோணம் சிம்பிளில் இருக்கதை டச் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மெயில் நீங்கள் கொடுத்த பிறகு 5 நாளைக்குள்ளே உங்களுக்கு ரீப்ளை மெயில் வரும். நீங்கள் சரியான முறையில் தான் கொடுத்துருக்கீங்களா, உங்களுக்கு மெயில் ஐடி சேஞ்ச் ஆகிட்டா இல்லையா, இது எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் மறக்காமல் முதல் ஸ்டெப் என்னவா இருந்ததோ உங்களுடைய மெயில் ஐடி சரியான முறையில் இருக்கணும். இனிமே உங்களுடைய மெயில் ஐடி மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். வேறு எந்த இஷ்யூனாலையும் உங்களுடைய நிக்நேமில் ஒரு பேர் போட்டிருக்கீங்க, அந்த ஒரு காரணத்தினால என்னால் மாற்ற முடியலை அப்படின்னு சொன்னனாலும், இல்லைன்னா நான் குழந்தைகள் பேரில் போட்டிருக்கேன் ஆனால் அவர்களுக்கு பேன் கார்டு இல்லை, காரணம் இதற்கு நான் என்ன பண்ணேன், ஒரு கேள்விகளை இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு முயற்சியில் இறங்கலாம். உங்களுடைய குழந்தையோட ஆதார் கார்டு முன்பகுதியும் பின்பகுதியும் எடுத்துக்கோங்க. அந்த ஆதார் கார்டில் தந்தையோட பெயர் என்னவாக இருக்கோ அந்த பெயர் பேன் கார்டு இருக்கணும். அந்த 3ஐயும் அட்டாச் பண்ணுங்கள். உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால், அது சரியான முறையில் அப்ரூவலாக இருந்தால் உங்களுக்கும் அந்த மெயில் ஐடி சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கும். முக்கோணம் சிம்பிள் இதை கொடுத்த பிறகு இதை கொடுத்துட்டிங்கன்னா சென்ட் ஆகிரும். நீங்கள் மறுபடியும் மெயிலுக்கு போங்க, சைடில் இந்த 3 டாட் டச் பண்ணிக்கோங்க, சென்ட்னு இருக்கும், இதை டச் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ஷோ ஆகுச்சுன்னா சென்ட் ஆகிட்டுன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு ரீப்ளை மெயில் வரும். ஓகே, வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோ